ஹலோ, வணக்கம். வாங்க, இட்லிக்கு சூப்பரான ஒரு சட்னி செய்யலாம் வாங்க. இது பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் எல்லாம் டக்குன்னு நினச்ச உடனே செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ஈஸியானது, ஆனால் ரொம்ப சுவையாக இருக்குங்க. வாங்க, இப்போ அது என்ன எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பாம்பே சட்னி தாங்க. அதுக்கு வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 தக்காளி கொஞ்சம் சிறுசாக கட் பண்ணி எடுத்துருவோங்க. பச்சை மிளகாய் ஒரு 5-6 காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் தான், அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருவோங்க. ஒரு கொத்து கருவேப்பிள்ளை, ஒரு கொத்து கொத்தமல்லி, இதுக்கு தேவையான உப்பு, 3 ஸ்பூன் கடலெண்ணெய், தாளிக்க கடுகு கல்பாஸ், இதாங்க இதுக்கு தேவையான ஜாமான். கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்துருங்க. வாங்க, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பில் வானொலி வச்சுருங்க. 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து கடுகு கல்பாஸ் தாளிச்சிருங்க. அது பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கவும் தக்காளியை கட் பண்ணதை சேர்த்து இந்த பாம்பே சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்துருங்க. சேர்த்து கொஞ்சம் நல்லா தக்காளி மைய வதங்கட்டுங்க. வதங்கவும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் கடலை மாவுங்க, அதை சேர்த்து நல்லா தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. 2 கொதி வரவும் கொஞ்சம் கெட்டியாக வந்துடுங்க. வரவும் கொஞ்சம் பெருங்காயம் சேருங்க. பெருங்காயம் சேர்த்துட்டு கொத்தமல்லி அலங்கரித்து இறக்கி பரிமாற வேண்டியதான். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்குங்க. நன்றி.